அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று முதலமைச்சர் கைகளால் நாராயணசாமி நாயுடு விருதை தஞ்சாவூரை சேர்ந்த வீரமணி அப்படின்ற ஒரு விவசாயிக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நாராயணசாமி நாயுடு அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, முன்னாள் விவசாய சங்க தலைவராக இருந்த மிகப்பெரிய பல புரட்சிகள், பல போராட்டங்களை செஞ்சவர். அந்த ஐயாவுக்கு நம்ம மதிப்புகளும் நன்றிகளும் சொல்லிக்கிடுவோம். சரி, இப்போ என்னன்னா, இந்த நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லும் போது, நாயுடுன்றது ஒரு சமூகத்தின் பெயரை குறிக்குது. இதை இப்படி யோசிச்சு, இதே தமிழ் சமூகத்தின் பேராக ஒரு தேவரோ, ஒரு வன்னியரோ, ஒரு கவுண்டரோ, ஒரு நாடாரோ ஒரு பேர் இருந்தா, தமிழகத்தினுடைய புரட்சியாளர்கள், சோகால்டு சாதி ஒழிப்பாளர்கள், முற்போக்குவாளர்கள் என்ன குதிச்சிருப்பாங்க. பெரியாரின் வழி வந்தவர்கள், அம்பேத்கரின் வழி வந்தவர்கள் எவ்வளவு பேர், ஐயா அண்ணன் திருமாவளவன், சத்யராஜனே, எவிடன்ஸ் கதிரு, எவ்வளோ பேருங்க. அப்படியே ரத்தம் கொதிச்சு அம்பினா மாதிரி. எப்படிங்க நீங்க இந்த நாங்கள் பெரியார் மண்ணில் நீங்க எப்படி ஜாதி பேரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொதிச்சிருப்பாங்க. எங்க ஐயா அந்த சந்துரு ஐயா எங்க போனாரு? நீதிபதி சந்துரு அவர்கள். அவர் தான் பள்ளிகள்ல ஜாதி பேர் இருக்கக்கூடாது, பொது வணிக பேர்ல ஜாதி பேர் இருக்கக்கூடாது, தெருல ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா போராடி அதெல்லாம் இது பண்ணாங்க. சமீபத்தில் கூட அந்த திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஜாதின்றது புத்திக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. நீ பேரை நீக்கினால இங்க ஒன்னும் ஒளிய போறதில்ல, அது இன்னும் வளர்ந்துட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வினா, நம்ம இந்த நாயுடு பேர் போட்டது நம்ம வரவேற்கிறோம். நீங்க எல்லா சமூகத்தின் பேரையும் போடுதான் நாங்க சொல்றோம். அதாவது உங்க தமிழ் சமூகத்தோட பேரை மறைக்கிறதையும் புற சமுதாய மக்களுடைய பேரை நீ போற்றும் போதே நம்ம கேள்வி கேட்க இருக்கு. சரிங்களா? நம்ம ஜாதி ஒழிப்பாளர்கள்ல எல்லா சமூகம் போடுறோம். ஏன்னா ஜாதின்றது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எதிர்க்கல. நீங்க ஏன் தமிழ் சமூகத்தோட பேரை போடுறோம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம தேவர் இவங்க என்ன செய்யறாங்க, முத்துராமலிங்க தேவர் தெருன்னு இருக்கு, அதை முத்துராமலிங்கனார் தெரு அப்படின்னு மாத்துறாங்க சென்னையில. தமிழக தேர்வுல முத்துராமலிங்க தேவர், அதாவது கைரேகை சட்டத்துக்கு பாடுபட்டவர் யார் அப்படின்ற கேள்விக்கு முத்துராமலிங்கனார் அப்படின்னு போடுறாங்க. தேவர்ன்ற பேர் போடக்கூடாதான். கல்லர் பள்ளிகளை பேர் அழிக்கிறாங்க, கல்லர் ஜாதி பேரு அழிக்கிறாங்க. தேவர் கல்லூரி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அம்மா கனிமொழி அவர்கள் சமீபத்தில் தேவர் ஜெயந்தி வருது. அவங்க கோரிப்பாளையத்துல இருக்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்க என்ன சொல்றாங்க, முத்துராமலிங்கனார் அவர்களுடைய குரு பூஜை, அவர் நன்றிகள், தியாகத்தை போற்றும் முத்துராமலிங்கனார் தேவர்னு போட. ஏன்னா தேவன் ஜாதி பெறான். இப்ப எல்லாம் அம்மா எங்க போனாங்க? தொடர்ந்து இப்ப கலைஞர் அவர்களுக்கு பாலம் திறக்கிறாங்க. கீழே வெங்கைய நாயுடு, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கைய நாயுடு கூப்பிட்டு அந்த சிலையை திறக்கிறாங்க. இப்ப கலைஞரோட வரலாறு படிச்சா, ஜாதி ஒழிப்புக்காண்டி போராடியவர், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு ஒருத்தன் படிக்கிறியா, ஒருத்தன் வருங்கால தலைமுறை பக்கம் கீழே இது என்னங்க வெங்கைய நாயுடு இருக்கு, இந்த நாயுடு என்ன ஜாதி பேர் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல ஜாதியை ஒழிச்சவருக்கு கீழே ஜாதி பேர் இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? சரி, அதை விட்டுருங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை, அதை பத்தி தமிழ்நாட்டு புரட்சியாளர் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்காங்களா? சரி, அதை விட்டுருங்க. இப்ப சமீபத்துல அவினாசில நாயுடு பாலம் திறந்தாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஜிடி நாயுடு பாலம் திறந்தாங்க. நம்ம கூட அதை வரவேற்கிறது செஞ்சோம். அதுக்கு விவாதமான சொல்ல இங்க இருக்க சோகால்டு முற்போக்குவாது சாதி ஒழிப்பு போராளிகள் பெரியாரின் வழி என்ன சொன்னாங்க, ஐயா வீரமணியா இல்ல அது ஒன்றும் ஜாதி பேர் இல்ல, அவரை அப்படிதான் அடையாளப்படுத்தணும் அப்படின்னாங்க. ஐயா சுபவீரமண்டி அப்படி சொன்னாரு, சத்யராசனே அப்படி சொன்னாரு, அண்ணன் திருமாவளவன் அரசு ஒரு முடிவெடுத்தா அது நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு அண்ணன் அப்படி பல்ட்டி அடிச்சாரு. இப்படி எல்லாரும் பல்ட்டி அடிக்கிறீங்க. ஆனா தேவர் பேரோ, கல்லர் பேரோ, கவுண்டர் பேரோ, சமீபத்துல அதே மாதிரி ராஜ் கவுண்டர் அப்படின்ற ஒரு பேரை ஐயா துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல அப்ப கவுண்டர்னு சொல்லும் போது இங்க இருக்க சோக்கால் புரட்சியாளர் எல்லாம் குதிச்சாங்க. இப்ப நாயுடுன்னு சொல்லும் போது அப்படி கம்மி உட்காந்துக்கிறாங்க. இது என்ன இது என்ன போங்கான ஆட்டமா இருக்கு? தமிழ் ஜாதியோட பேரை சொன்னா அப்படியே உனக்கு ரத்தம் பொங்கிட்டு வருது. அதே பிற சமூக மக்களோட ஜாதி பேரை சொன்னா அப்படி போய் ஒளிஞ்சுக்கிறேன். இது ஏன் இந்த ஆக்டிங் வேலையே பண்ற அப்படின்றது? இந்த ஜாதி ஒழிப்பு, இந்த முகமுடி, இந்த அக்கா மதியதனி அக்காலாம் எங்க போனீங்க? மிகப்பெரிய ஆள் நீங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாதி ஒழிப்பு போராளிச்சு பெரியாரின் நேரடி வாரிசாச்சு நீங்க எல்லாம். இப்படி ஊரை ஏமாத்திக்கு தெரியுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நீங்க பண்ணனாலதான் உங்க மேல நமக்கு சந்தேகம் வருது. நீங்க ஒரு லாபியா செயல்படுறீங்களோ, தமிழ் சமூகத்தினுடைய வரலாறையும் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடை மட்டும் அழிக்கிற வேலையில நீங்க செய்றீங்களோ, திராவிடம் செய்யுது அப்படின்னு நான் சொல்லலைங்க. எல்லாமே பேசுறாங்க. ஏன் இந்த திராவிடம் தமிழ் சமூக மக்களுடைய வரலாறை மட்டும் அந்த சமூக பேரை அழிக்குது, மற்ற சமூக பேரை ஏன் கொண்டாடுது? அப்போ உங்க சமூகம் என்ன பாசமா அப்படின்னு இணையதளங்களை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க செய்யக்கூடிய செயல் அப்படித்தானே இருக்கு. இதை நல்லா யோசனை பாருங்க. சரிங்களா? இது தமிழர்கள் புரிஞ்சுக்கிறணும். இங்க
முற்போக்கு, சாதி ஒழிப்பு, சமத்துவம் அப்படின்ற பேர்ல பேசுறவங்க எல்லாமே ஒரு செக்குலரிசம், ஒரு ஒரு இப்படி ரெண்டு பார்வையா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது வேற மாதிரி அணுகுறாங்க, இது சமூக அல்லாத சமூகம்னா ஒரு வேற மாதிரி அணுகுறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? புரிஞ்சுக்கிறங்க. ஜாதிய சமூக அந்த குடி அடையாளத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா அது 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 என்பது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததில்லை. அது ஒவ்வொரு மனிதனுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அதுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம என்ன செய்யணும், அவர்களோட ஒவ்வொருத்தரும் அவரோட வரலாறுகளை பேசும்போது நீனும் உயர்ந்தவங்கள, நானும் உயர்ந்தவங்கள, நம்ம எல்லாரும் நம்மளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அழகான வரலாறு இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு பறையர்களை பத்தி படிக்கும்போது அவர்கள் வள்ளுவனின் வழி வந்தவர்கள், ஔவையின் வழி வந்தவர்கள் அப்படின்னு படிக்கும்போது ஓகேப்பா, அவங்க ஒன்றும் யாருக்கும் இது தலைத்தவர்கள்ல, அவர்களுக்கும் நீண்ட பாரம்பரியம் இருக்கு, பண்பாடு இருக்கு, அவர்களையும் மேம்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற சமுதாய மக்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் மதிப்பாங்க. ஆனா என்ன செய்யற, வரலாறே பேசக்கூடாது நீ என்ன செய்யற, ஒருத்தன் உயர்ந்தவனா இந்த அரசியல் ஒரு மேடையில போய் உயர்ந்தவனா பேசுறது, இன்னொரு மேடையில போய் நீ தாழ்ந்தவன் பேசுறது, இப்படியே பேசி இவர்கள் தான் பிளவுகள் ஏற்படுத்துறாங்க தவிர அவர்கள் வரலாற்றையும் பண்படையும் பேசும்போது சிறப்பான. இதுல இன்னொன்னு, அந்த தமிழ்நாட்டை இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசக்கூடாது, குடியாளர்களை பெருமை பேசக்கூடாதுன்னு பேசுறது ஆளு யாருன்னா ஒண்ணு தமிழர் அல்லாதான் இருக்காங்க, இல்லைன்னா வரலாறே இல்லாதான். தமிழ் சமூகத்துல பிறந்த யாருக்கும் வரலாறா இல்லை, எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு. இங்க தமிழ்நாட்டை சாராதவர்களுக்கு ஒரு அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அடுத்த ஆம்பளை பிள்ளை 10 சொல்லி ஏத்து விட்டக்கார இடுப்புல அடிச்சதானே, அந்த கதையா இவங்க எல்லாம் பேசுறாங்க, இல்லை நம்மளுக்கு ஒண்ணும் இல்லைன்ற ஒரு புழுக்கத்துல இந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு, சமத்துவம் அப்படின்னு சொல்லி பிராடு கதை கொடுக்குற டீம்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த கொம்பது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க, உங்களுடைய பதிவுகளை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. கீழே என்னோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.